கலைமகளே, கலை தரும் கலைமகளே, கூத்தன் கட்டிய கோவில் கொண்டால் என்று தமிழ்தாயை வணங்கும் விதமாக தமிழ்தாய் வாழ்த்து தற்பொழுது இசைக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்கவும். தற்பொழுது வரவேற்புரையை வழங்கிட இளம்பிறை மணிமாறன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. கொடைமாட்சி அறக்கட்டளையின் பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர்கள் உயர் திரு பூவைத்தி தயாபரன் ஐயா அவர்களையும், பிரிகேடியர் செங்கதிர் செல்வன் ஐயா அவர்களையும், காளி கவுண்டர் ஐயா அவர்களையும், சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும், ரகுநாதன் ஐயா அவர்களையும், ரகுநாதன் ஐயா அவர்கள் லக்ஷ்மி ஹோட்டல்ஸ் அவர்களையும், திருமதி நாகவள்ளி அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்துள்ள காசி ஐயா அவர்களையும் பாக்கியம் அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். கொடைமாட்சி அறக்கட்டளையின் அரங்காவலர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் கல்வி இயக்குனர், இரு பள்ளிகளின் முதல்வர், துணை முதல்வர்கள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் எங்கள் மாணவ மொட்டுக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்களையும் மனதார வரவேற்கிறோம். முத்துப்பையன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. தமிழரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழும் தலையாய பண்பு விருந்தோம்பல். ஆம், விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. நம் சிறப்பு விருந்தினர் இராணுவ தளபதி செங்கதிர் செல்வன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க நம் பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக மேனாள் தலைமை ஆசிரியர் பூவைத்தி தயாபரன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க நம் பள்ளியின் மூத்த அரங்காவலர் காசி கவுண்டன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. நினைவு பரிசினை வழங்கிட தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரிகேடியர் செங்கதிர் செல்வன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொங்கல் விழா சிறப்பு விருந்தினர் பிரிகேடியர் செங்கதிர் செல்வன், நிர்வாக இயக்குனர் SIS இந்தியா லிமிடெட். எங்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்லுரையாற்றி சிறப்பித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறோம். கொடைமாட்சி அறக்கட்டளை, அப்புத்தோட்டம், கொங்கனாபுரம்.
உயர் திரு பூவை பி தயாபரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட தாளாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரை நல்லுரை வழங்க இருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். கொடைமாட்சி அறக்கட்டளை, அப்புத்தோட்டம், கொங்கனாபுரம். அடுத்து நன்றி பாராட்டல் விருது. நன்றி பாராட்டல் திரு மா முத்துப்பையன், செயலாளர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், ஓய்வு. கொடைமாட்சி பள்ளிகளில் கரகாட்ட கலையினை அறிமுகம் செய்து அதற்குரிய ஆசிரியரையும் பரிந்துரை செய்து எங்கள் பள்ளிகளில் கரகாட்ட கலையை வளர்க்க உதவிய வினையூக்கமாக இருந்தமைக்கு நன்றி பாராட்டுகிறோம். கொடைமாட்சி அறக்கட்டளை. இவருக்கு நினைவு பரிசினை வழங்கிட கரகாட்ட ஆசிரியரை அன்புடன் அழைக்கின்றோம். கரகாட்ட நல்லாசான் விருது திரு சே சுப்பிரமணிய ஐயா அவர். கொடைமாட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு கரகாட்ட கலையின் மீது ஆர்வத்தை வளர்த்து நேர்த்தியாக பயிற்சி கொடுத்து சிறப்புடன் வெளிப்படுத்துமைக்காக இவ்விருதானது வழங்கப்படுகிறது. கொடைமாட்சி அறக்கட்டளை. ஐயா அவர்களுக்கு விருதினை வழங்கிட நம் காசி கவுண்டர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. ஆமா, ஏதோ கேட்க வந்தியே, என்ன கேட்க வந்த? அதுவா, இன்னைக்கு நம்ம பள்ளியில பொங்கல் திருவிழா நடக்குதுல்ல, பின்ன கரகாட்டம் இல்லாம இருக்குமா சொல்லு? சரிதான். சரி, உனக்கு கரகாட்டத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? ஓ, தெரியுமே. அப்படியா? எங்க சொல்லு பார்க்கலாம். பன்னெடுங்காலமா மக்களால போற்றப்பட்டு இருக்க ஒரு மரபார்ந்த கலை தான் கரகாட்டம். கரகம் அப்படிங்கிற ஒரு பித்தளை செம்பையோ இல்ல ஒரு சிறிய குடத்தையோ தலையில வச்சு தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறோம் இல்லையா, அதை தான் நம்ம கரகாட்டம் அப்படின்னு சொல்றோம். கரகம், கும்பாட்டம் அப்படிங்கிற பெயர்களாலும் இது அழைக்கப்படுது. நீரற வரியா கரகத்து அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரிகள்ல கரகம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய 11 வகை ஆடல்கள்ல கரகம் அப்படிங்கிற குடக்கூத்து அப்படிங்கிற கலையும் இருக்கு. இதுவே கரகாட்டத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி. உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுமா? தெரியுமே, சொல்றேன் கேளு. அது மட்டும் இல்ல, இந்த கண்ணாடி, பூக்கள் அதையெல்லாம் வச்சு இந்த அழகூட்டின கரகத்தோட நடுவுல கிளிபொம்மை பொருத்திய மூங்கில் குச்சியையும் மாவிளக்கு பூவையும் வச்சுதான் அவங்க ஆடவே ஆரம்பிப்பாங்க. இதுக்கு இன்னும் தேவை என்னன்னா நாகஸ்வரம், தபேலா, அப்புறம் முக்கியமாக தம்பை. அதை வச்சு தான் இவங்க இந்த நடனம் ஆடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களில் ஒன்றான தொல்காப்பியத்தில் நூலே கரகம் அப்படின்ற வார்த்தையில் கரகம்ன்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் துறவிகள் வச்சிருந்த பொருட்களில் அந்த கரகம்ன்ற வார்த்தை கமடலத்தை குறிக்குதுன்னு சொல்லப்படுது. சரி, அதன் பின்பு இத்தகைய பெருமை மிக்க கரகத்தை நம் ஆர்நாள் அப்பு பள்ளிகளின் 300 மாணவர்கள் ஆட வருகிறார்கள். அதை பார்க்க தயாரா? தயார்.
தமிழால் தமிழுக்காகவும் திருக்குறளால் திருக்குறளுக்காகவும் வாழ்ந்து அறப்பணிகள் ஆற்றி வரும் பெருமானார் தான் திருச்சி மாவட்டம் பூவாலூரை சேர்ந்த பூவை பி தயாபரன் ஐயா அவர்கள். நாம் அனைவருக்கும் ஒரு ஆசை உண்டு. அவ்வகையில் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஒரு ஆசை உண்டு. பூவாரூரில் தனது 20ஆம் அகவையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச இலக்கண வகுப்புகள் எடுக்க தொடங்கினார். தம்முடைய பிள்ளைகளைப் போல் மற்ற பிள்ளைகளையும் நினைத்த இவர் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளையை 1997 நிறுவி 1330 குறள்களையும் மனனமாக கூறும் சிறுவர்களுக்கு பரிசு தொகைகளை வழங்கி வருகிறார். மேலும் திருக்குறளுக்கும் தமிழுக்கும் இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். இத்தகைய சான்றோரை கொடைமாட்சி அறக்கட்டளையின் பொங்கல் விழாவிற்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர் மேனாள் தலைமை ஆசிரியர் பூவை பி தயாபரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றிடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கு மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்கள் இங்கே முன்னாலே எழுந்தருளி இருக்கின்ற பள்ளி முதல்வர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மணிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு 10 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. நான் அந்த 10 நிமிடத்திற்குள் முடித்துக்கொள்வேன். என்கிட்ட கை கடிகாரம் இல்லை, 9 மணித்துளி ஆனாலும் சொல்லிடுங்க. திருவள்ளுவரும் கூட காலமறிதல் என்பதை மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். காலத்தை போற்ற வேண்டும் என்று. உள்ளபடியே நான் அமெரிக்காவிலே இருக்கின்ற குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த ஆகநல் பள்ளி, கொடைமாட்சி அறக்கட்டளை, எவ்வளவு அழகான பெயர்கள்! மாநில கல்வி திட்டம், மைய அரசினுடைய கல்வி திட்டம், இரண்டும் இணைந்த 2 பள்ளிகள் ஒரே வளாகத்திற்குள். நான் தமிழகத்திலே ஏராளமான ஆங்கில வழி கல்விக்கூடங்களை எல்லாம் சென்று பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி இரண்டிலும் தமிழ் மனம் கமழுவதை பார்த்து நேற்றிலிருந்து நான் மிகவும் இரும்போது எழுதுகிறேன். அதோடு இந்த பொங்கல் விழா என்று அனைவரும் பாரம்பரிய உடையில், குட்டி குட்டி பையன்கள் கூட, குட்டி குட்டி குழந்தைகள், சிறுமிகள் கூட அந்த பாரம்பரிய உடையிலே பார்ப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிர்வாகத்தை மிக அழகாக செம்மைப்படுத்தி கொண்டு செலுத்துகின்ற நிர்வாக அறங்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிர்வாகத்தை நடத்தி வருகின்ற நம்முடைய ஆயிக்கவுண்டன் ஐயா அவர்களை அமெரிக்கா சென்று அவர்களை படிக்க வைத்து பெருமை சேர்த்த நம்முடைய பெரியவர் காசி கவுண்டன் ஐயா அவர்கள் எனக்கு பெருமைப்படுத்தியது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. அவர் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை, அவர்களை எவ்வளவு தூரம் அவர்கள் தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் அவர்களை இந்த அளவுக்கு உயர்கல்வி கொண்டு வர செய்து இவ்வளவு பெரிய கல்வி நிர்வாகத்தை படைப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள்
ஐயா அவர்கள். அதனால் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவர்கள் கையினால் இந்த மாலையை பெற்றுக்கொண்டதற்காக நான் உள்ளபடியே மிகவும் பெருமை அடைகிறேன். நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. என்ன சொத்து? இலக்கியங்கள், இலக்கணங்கள் மிகவும் வளமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தன்னுடைய தாய்மொழி தமிழ்தான் என்றில்லை, எந்தெந்த மொழி யார் யாருக்கு தாய்மொழியோ அந்தந்த மொழியில் அவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது முக்கியம். இப்போ நமக்கு என்ன பெருமை என்று சொன்னால், நம்மிடம் இல்லாத வளமையே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பிறவி வேண்டாம் என்று சொல்வார்கள். நான் 11 ஆண்டுகள் பள்ளியிலே படித்தேன். எங்களுக்கு பழைய பள்ளி இறுதி வகுப்பு 11 ஆண்டு. அதற்கு பிறகு 11 ஆண்டுகள் கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே இருந்து கற்றேன். ஆனால் நான் படித்தது இவ்வளோதான். நான் படிச்சிருக்க போல 22 ஆண்டுகள் 114 ஆசிரியர்களிடம் கற்றிருக்கிறேன். ஆனால் நான் படித்ததை பார்த்தால் இன்று கல்வி வளர்ச்சியானது ஏராளமான துறைகளிலே உலகம் முழுமையும் மிளிர்ந்து வருகின்றன. ஆகையினாலே அதுக்கு தான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னேன் உங்களுக்கு, எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கற்றுக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு அருமையான வாய்ப்பை இந்த பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இங்கே 108 மந்திரங்கள் சொன்னார்கள் அல்லவா, அதை தயாரித்து கொடுத்த இளங்குமரனார் அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பினை பெற்றவர். எல்லா நிகழ்வுகளையும் தமிழிலே செய்ய வேண்டும் என்கிற ஆவலை உடையவர்கள். நான் என்னுடைய குடும்ப நிகழ்வுகளில் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து வேறு மொழியை பயன்படுத்தி விழாக்களை நடத்துவதில்லை. வீட்டு விழாக்கள் அனைத்திலுமே வேற்று மொழி புக வைப்பதில்லை. அது நம்முடைய குருதியிலே அது இருக்க வேண்டும். எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்கலாம் என்று சொன்னேன் அல்லவா. ஆனால் நம்முடைய தாய்மொழியிலே நாம் மிகவும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் எத்தனை மொழிகள் கற்றிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய பாரம்பரிய முறைகளை, நம்மிடம் அந்த பண்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நினைத்தால், இதை ஒரு ஹங்கேரியிலிருந்து வருவனும், ஒரு பின்லாந்திலிருந்து வருகின்றவரும், அது ஒரு ஜெர்மனியிலிருந்து வருகின்றவனும் தானும் அந்த உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்போ நீங்கள் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் நம்முடைய பாரம்பரிய உரையிலே அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நிற்பார்கள். இதை பார்த்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். திருக்குறளிலே இல்லாத செய்திகளே இல்லை. திருக்குறளை எல்லோரும் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் திருக்குறள் வழி நடப்பதில்லை என்பதுதான் ஒரு கவலை. திருக்குறளிலே ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. அறம் என்கிற 3 எழுத்து திருக்குறளில் இருப்பது போல் உலகில் எந்த மொழியிலும் இல்லை என்று மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆல்பர்ட் ஸ்வைசர் என்கிற அறிஞர் தனியாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த அறம் என்றால் தர்மம் என்று சொல்வார்கள். அது ஒரு கூறு தான். தர்மம் என்பது ஒரு கூறு. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறள் பிடித்தது என்று சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குறள் சொல்வார்கள். ஆனால் திருவள்ளுவருக்கே பிடித்த குறள் ஒன்று இருக்கிறது. அதுதான் 34வது குறள். அரண் வலியுறுத்தலிலே 4வது குறள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. ஒருவன் மனதளவிலே எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உள்ளே புக முடியாமல் தன்னுடைய மனதை செம்மைப்படுத்திக் கொள்வானேயானால் அதை போன்ற அறம் வேறு ஒன்றும் இல்லை. இது ஏன் அவருக்கு பிடித்தது என்று சொன்னால், இந்த ஒரு குறளிலே மனத்துக்கண் மாசிலனாதல், நல்லா நனவு வைத்துக் கொள்ளுங்கள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்கிற குறளுக்குள்ளே 1329 குறள்களும் ஐக்கியமாகி இருக்கின்றன. இந்த ஒரு குறளுக்குள்ளே இந்த ஒரு குறள் மீதி உள்ள 1329 குறள்களில் வியாபித்திருக்கிறது. புரிகிறதா?
ஏன் அறம் என்கிற வார்த்தை தமிழிலே இருப்பதை போன்று வேறு எந்த மொழியிலும் காணப்படவில்லை, அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு வார்த்தையும் கிடைக்கவில்லை என்று ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்கிறார். ஏன்னா மேல்நாட்டுக்காரங்க சொன்னதான நம்ம நம்புவோம். அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு குறளை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு குறளின் மூலமாக நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஒரு குறளிலே 1329 குறள்களும் அடங்கி இருக்கின்றன. இந்த ஒரு குறள் 1329 குறள்களையும் வியாபித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த அறம் எல்லா குறள்களிலையும் இருக்கிறது. எந்த குறளில் அறம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. 1330 குறள்களில் எந்த ஒரு குறளிலும் இந்த குறளில் அறம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி பெய்திருக்கிறார் அந்த குறளை. ஆகையினால தான் ஏன் பயன்படுத்துகிறோம். மேலும் இப்போ உடனடியாக ஒரு குறள், திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக்குள்வர் பயன்தெரிவார். இது படிச்சிருப்பீங்க, செய் நன்றி அறிதல் இருக்கு. இந்த குறளின் மூலமாக ஐயா நேராச்சுன்னு சொல்லிடுங்க. இந்த ஒரு குறளின் மூலமாக உடனடியாக இதை அமல்படுத்தினால் உடனடியாக 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். திருவள்ளுவர் எப்படி கணிச்சிருக்கார் பாருங்க. இது விளக்கணுன்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 5 லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ? அது 6.5 லட்சம் குடும்பங்கள் பிழைக்கும் இந்த ஒரு குறள்லேருந்து. எப்படி எப்படி இப்போ காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிட்றோமா? இட்லி தோசை திணைங்கிறது அளவில் சிறியது, பனைங்கிறது அளவில் பெரியது அப்படின்னா உரை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. திணைங்கிறது அளவில் சிறியது, பனைங்கிறது அளவில் பெரியது. கொஞ்சோண்டு நம்ம உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பனை அளவு நன்றி செய்யணும், அவ்வளோ மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரிதானா? இப்போ வேலை வாய்ப்புக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? வேலை வாய்ப்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? காலையில் இட்லி தோசை மாதிரி பொருள்களை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். ஆனால் காலையில் ஒரு 300 மில்லி பதநீர், அதிலே ஒரு 3 நொங்கு காலை உணவாக எடுத்துக்கொண்டால் பல மருத்துவமனைகளை மூட வேண்டியிருக்கும். கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல், பெருங்குடல், சிறுகுடல் அத்தனையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த பதநீர். இந்த பதநீரும் நொங்கும் 4 அல்லது 4.5 மாதங்கள் சீசன் கிடைக்கும். நீங்கள் சென்னையிலிருந்து செங்கோட்டை வரை, சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் வரை அல்லது குறுக்கு நெடுக்காக எங்கு சென்றாலும் பனைமரங்கள், என்ன கவனிங்க, பனைமரங்கள் நம்மை பார்த்து அழுகின்றன. பனைமரங்கள் நம்மை பார்த்து அழுகின்றன. ஏன் தெரியுமா? அதை யாரும் கவாத்து செய்வதில்லை. இப்போ செடி நன்றாக வளர வேண்டுமென்றால் தேவையற்ற பகுதிகளை கழிக்கிறோம் அல்லவா? அதுக்கு எங்கள் பகுதியிலே கவாத்து என்று சொல்வார்கள். தேவையில்லாத பகுதிகளை நீக்கிவிடுதல். நெல்லின் ஊடே வருகிற களையை நீக்குகிறோம் அல்லவா? அதே போல் மரத்திலே கவாத்து செய்தல். நீங்கள் பாருங்கள், எல்லா பனை மரங்களும் காஞ்சி போன பனை மட்டை 20-30 பனை மட்டை தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் அழுதல் என்று பெயர். ஏ மானிடா, என்னை பார்த்தும் பார்க்காமலும் செல்லுகிறாயே, பழுத்து போன காஞ்சி போன இந்த மட்டைகளை தயவு செஞ்சு இதை நிறுத்து விடடா என்று ஒவ்வொரு பனைமரமும் நம்மை பார்த்து அழுகிறது. கோடிக்கணக்கான பனைமரங்கள் இந்த நாட்டிலே கேட்பார் இல்லை. இங்கே யாராவது அரிமா சுடல் கழகம் சார்ந்தவர்கள் இருப்பீர்களேயானால் அந்தந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்குள்ள பனைமரங்களை செப்பனிடுங்கள். இது அரசின் வேலை என்று ஒதுங்கி இருக்க முடியாது. அதற்கு மேல் அதில் வண்டுக்கடி என்று ஒன்று இருக்கும். அதை எடுத்து விட்டால் இப்பொழுது கிடைப்பதை விட பல மடங்கு பதநீர் கூடுதலாக கிடைக்கும். இந்த கவாத்து செய்யாத தன்மையினாலே முடிஞ்சு போச்சுங்களா? இன்னொரு அரை நிமிஷம் இருக்கா? இது பெரிய சப்ஜெக்டு. இதை நான் யாராருக்கும் எழுதி பார்த்தேன்.
ஒன்றும் நடக்கலை. அதுக்கு வேறு அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியும், செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த பெரும் பொறுப்பில் உள்ள இந்த கழகங்கள் முயன்றால், சுழல் கழகம், அரிமா கழகம் போன்றவை முயன்றால், இந்த பதநீர் உணவை பயன்படுத்தினால் நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். 4.5 மாதங்கள் தான் கிடைக்கும். இந்த 4.5 மாதங்கள் இதை செம்மையாக பயன்படுத்தினோமானால் நம்முடைய வருமானம் ஏகப்பட்டது பெருகும். 5 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விடலாம். அவ்வளவு வருமானம் கிடைக்கும். யாரும் ஓய்ந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே ஒன்றிணைந்த கோவை மாவட்டம், ஒன்றிணைந்த சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், இந்த பகுதி உழைப்புக்கு பெயர் போன பகுதி. அதனால் பெருமை அடையுங்கள். கொங்கு நாட்டைச் சேர்ந்த தமிழர்களே, நீங்கள் எல்லாம் பெருமை அடையுங்கள். உங்களைப் போல மாநிலத்தில் எந்த பகுதியிலும் 365 நாளுகளும் உழைப்பவர்கள் இல்லை. இது உண்மை. நான் நாடு முழுமையும் சுற்றி வருகிறவன். ஆகையினாலே இந்த கொங்கு பகுதியில் உள்ளவர்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களோ அதே விழிப்புணர்வோடு நான் இந்த பள்ளியின் படித்தேன், இந்த பள்ளியினால் எனக்கு பெருமை, என்னால் இந்த பள்ளிக்கு பெருமை என்று சொல்லுகிற அளவிலே நீங்கள் உயரிய கல்வி கற்று உயர்ந்தோங்கி வாழ்ந்து வளர வேண்டும். இந்த பள்ளிக்கு பெயர் கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி என்னை அழைத்து பெருமைப்படுத்தியதற்காக குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இந்த இனிய பொங்கல் விழாவிலே எனது முதற்கண் வணக்கம். பிரிகேடர் ஐயாவை அறிமுகம் செய்வதற்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். முதல்ல நம்ம கூட இந்த சிறப்பு விருந்தினர்களை தாண்டி ஒரு அரிய விருந்தினர்கள் வந்துள்ளார்கள். முதல்ல காளி கவுண்டர் ஐயா அவர்கள் கடந்த கல்வி எழுச்சி நாள் விழாவிலே காமராசர் ஐயாவை பற்றியும் அவர் நடத்திய பள்ளியில் செய்த சிறப்பு செய்திகளை பற்றும் நம்மிடம் கலந்து ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர் ஐயா அவர்களை வந்தது மிக மிக பெருமை. அவருடைய மாணவர் திரு சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள், முத்துப்பையன் ஐயா நம்மூர்காரர், அவரால் தான் இந்த கரகாட்டம் என்ற ஒரு கலையே நம் பள்ளியில் வித்திடப்பட்டது. ஐயா ரகுநாதன் ஐயா சேலம் லட்சுமி உணவகத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். அம்மா நாகவல்லி அம்மா அவர்கள் தன்னுடைய மகனாரை வளர்த்த விதத்தை பற்றி நேற்று உரையாட நேர்ந்தது. அது எல்லாரும் கேட்கணும். அந்த கதையை பற்றி ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பல காரணங்களுக்காக அது வெளியிட்டு வரவில்லை. அந்த முயற்சி மீண்டும் தொடர்ந்தால் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். குடைமாச்சி அறக்கட்டளையின் வழியாக எங்களால் முயன்ற உதவியை செய்கிறோம் ஐயா. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஊவே சாமிநாத ஐயரை ஒரு நெறியாளர் என்றே நான் சொல்வேன். தர்மாபுர ஆதீனத்திலே பணியாற்றி கொண்டிருந்த சுவாமிநாத ஐயரை கும்பகோணம் அரசு கல்லூரிக்கு தமிழாசிரியராக பணியில் அமர்த்த வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அதற்கான அத்துணை காரியங்களையும் செய்து அவரை அங்கு சேர்த்தவர் தியாகராச செட்டியார். அவருடைய பாரம்பரியத்திலே வந்த குடும்பம் இது. அந்த காரணத்துக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பிரிகேடர் ஐயாவை பற்றி சில வார்த்தைகள். செங்கதிர் செல்வன் என்ற பெயரிலே ஒரு மிக உயரிய பதவியை இந்திய இராணுவத்திலே பணி செய்த ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே தமிழினுடைய இனிமையும் பெருமையும் இராணுவத்திலும் நிலைநாட்டியவர் என்ற ஒரு கருத்து என் மனதில் இருக்கிறது. ஐயாவை பற்றிய குறிப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. சுருக்கமாக சொல்லுகிறேன்.
அதாவது இராணுவம் என்றாவே வீரம் என்று இருக்கு. வீரமும் கனிவும் ஒருங்கே இணைந்தவர் அவர். அவரோட நீங்கள் பேசினீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு அடக்கமும் பண்பும் வெளிப்படுகிறது, அதற்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிற மிகப்பெரிய வீரமும் இருக்கிறது என்பது எனக்கு பட்டது. அவர் 1978ஆம் ஆண்டு இராணுவத்திலே நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ற இந்திய இராணுவ அமைப்பிலே பட்டம் பெற்று இராணுவத்தில் சேர்ந்தார். அவருக்கு 60 வயசு ஆகும் பொழுது 40 ஆண்டுகள் இராணுவத்திலே பணியாற்றி நிறைவு செய்து ஓய்வு பெற்றார். அப்போ பிரிகேடியர் ஜெனரல் என்ற உயர்ந்த பதவியை அடைந்தார். ஒரு பிரிகேடியர்னா பட்டாளம்னு சொல்றோம் இல்லையா, பட்டாளம்னா நிறைய வீரர்கள் அடங்கிய ஒரு பகுதி. அந்த மாதிரி பல பட்டாளங்கள் அவருடைய கீழ் பணியாற்றியது. பல போர்களில் கலந்து கொண்டுள்ளார். தென்னிந்திய இராணுவ அமைப்புகளில் இதனுடைய பொறுப்பும் அவர் கீழ் இருந்தது. அவருடைய எல்லா விவரங்களும் என்னால் விவரிக்க முடியாத ஒரு இயலாத நிலையில் நான் இருக்கிறேன். அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஐயா இப்பொழுது SIS என்ற நிறுவனத்திலே செயற்குழு இயக்குனராக இருக்கிறார். ஐயா இன்று நம்முடன் கலந்து கொண்டுவதில் பெரும் மகிழ்ச்சிகளை கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். மெயினா இந்த பொங்கல் விழாவில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் சரஸ்வதி கவுண்டர் அம்மா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இந்த இதுல என்னை நான் உங்களை எல்லாம் பார்க்கறப்ப என்னுடைய ஒரு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நானும் ஒரு சின்ன ஒரு கிராமம் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்க காரப்பநாயக்கம்பட்டின்னு இருக்கிற ஒரு கிராமத்துல தான் அங்க பிறந்து வளர்ந்து இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உங்களையும் பார்க்குறப்ப எனக்கு அதே ஞாபகம், நான் சின்ன குழந்தைகள் இப்படி படிச்சு முன்னுக்கு எல்லாம் பார்த்தோமோ அந்த ஞாபகம் தான் எனக்கு முதல்ல உங்களுக்கு வந்தது. அது இல்லாமல் இது ஒரு இன்னைக்கு இளம்பரை மேடமும் நீங்க 10 நிமிடம் பேசுங்கன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு இராணுவத்துல ரொம்ப பெரிய இதுதாங்க. இதுக்கு நான் உங்க சின்ன குழந்தைங்களை பெரியவங்க கூட பேசுறது ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்க கூட பேசுறதுன்னா உங்க லெவலுக்கு நான் உங்களுக்கு சில புரிய வைக்கணும். அதனால நான் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் பேசுறேன். எப்படின்னா இப்ப ஏன் பேசுறது எங்களுக்குன்னா, ஏன்னா வாழ்க்கையில் பூரா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்று ஆர்டர் போடுறோம், அதாவது கட்டளை இடுறோம், இல்லாட்டி கட்டளை யாராவது எங்களுக்கு கொடுப்பாங்க, இப்படியே வாழ்ந்தது. இதுல பேசுறது ஏன் கஷ்டங்கிறதுக்கு இராணுவத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு கதையே உங்களுக்கு சொல்றேன். 1947ஆம் ஆண்டு நம்ம நாடும் பாகிஸ்தானும் தனித்தனியா பிரியிருப்ப எல்லா நாடுகளையும் இந்தியாவுடையோ இல்ல பாகிஸ்தானுடையோ இணையத்துக்காக ஆர்டர் போட்டாங்க. அப்ப 3 நாடு மட்டும் மம்பு பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒன்னு ஜூனாகட்னு சொல்லிட்டு குஜராத் பக்கத்தில் இருக்கிறது, 2வது நிசாம் ஆஃப் ஹைதராபாத், 3வது JNKல இருக்கிற அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது ராஜா ஹரிசிங்கிற ஒருத்தர் கீழே இருந்தது. இவங்க 3 பேர் மட்டும் இணையறதா, பாகிஸ்தான் கூட இணையறதா, இந்தியா கூட இணையறதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப நடந்த ஒரு கதை. கடைசியா 26ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ராஜா ஹரிசிங் கையெழுத்து போட்டார், நான் இந்தியா கூட சேர விரும்புகிறேன்னு. பாகிஸ்தான் என்னன்னா இந்தியா கூட இது சேரக்கூடாது, அதனால நாம இதை பிடித்து விட வேண்டும் சொல்லிட்டு அவங்களுடைய படையை அனுப்பி ஸ்ரீநகர் வரைக்கும் வந்துட்டாங்க. வந்த உடனே அப்ப ராணுவத்துல DGM இருக்கிற ஜெனரல் அமித் ஷா அவரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரு கிட்ட போய் கேட்கிறாங்க, சார் இப்ப நாம ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கையை விட்டு போயிடும், என்ன பண்றதுன்னு. அப்போ உடனே 16 பெட்டாலியன் சொல்லிட்டு முதல் ராணுவ படை, ஏன்னா அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறது அந்த ராஜாவுடைய படைகள். அப்போ 16 பெட்டாலியன் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி முதல்ல ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்தை பின்னாடி தள்ளுங்க. இதுல நடந்த ஒரு சின்ன கதை, ஏன் நாங்க பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அந்த படைகள், நம்ம இந்திய படைகள் பாகிஸ்தான் படைகள்லாம் தள்ளிக்கிட்டே போச்சு. ஒரு சிகரத்துல 18,000 அடியில் இருக்க ஒரு சிகரத்தை பிடிக்க வேண்டி இருந்தது.
அப்ப இந்த கமாண்டிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு மேல இருக்க அவருக்கு மேலதிகாரி சொன்னாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க வந்து எனக்கு பிளானை கொடுக்கணும், நாளைக்கு நம்ம இதை பிடிக்கலைன்னா நம்மளால முன்னாடி நகர முடியாதுன்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டாரு. அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் 6 அடி பரவாயில்லாம 4 அங்குலம் இருக்கிற பெரிய ரொம்ப உயரமான அதிகாரி. எதுலையும் தயங்க மாட்டார், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கவர். அவர் பயங்கர இதுல இருந்து ஸ்ரீநகர்ல இருந்து நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பரவாயில்லாம 100 கிலோமீட்டர் இந்த ஒரு யூனிட்டே பிடிச்சிருச்சு. இவருக்கு என்ன பயம்னா, இப்ப எனக்கு இருக்கிற பயம் தான், அவரு இப்ப ராத்திரியில பிளான் சப்மிட் பண்ணும், பேப்பர்ல எழுதி பிளானை போட்டு அடுத்த நாள் காலையில கமாண்டருக்கு ஒப்பிக்கணும். அதனால அவர் தூக்கம் வராம டென்ட்ல நடந்துகிட்டு இருந்தார். அப்ப அவர் கீழே இருக்கவங்க வந்து கேட்டார், சார் என்ன இன்னைக்கு டென்ஷனா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு ஒண்ணு. சார் நம்ம பிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, நாளை காலையில நம்ம கமாண்டர் வந்து இதுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும், நீ எப்படிப்பா பிடிக்க போறேன்னு எனக்கு வந்து ஒரு இதை போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன்னு சொன்னார். உடனே என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கீழே இருக்கிற சுபதார் மேஜர் ஒருத்தர் இருக்காரு, 40 பேரை கூப்பிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க வந்து இருங்க, நைட்டு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா மேல போய் அந்த சிகரத்தை ராத்திரிலேயே பிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கமாண்டிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு எங்க பிளான் எங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொன்னார், சார் பிளானுக்கு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நாங்க என்னாச்சு அந்த இடத்தை ஆல்ரெடி பிடிச்சு விட்டோம் சார், அதனால பிளான் எங்கிட்ட கேட்காதீங்க. அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால பேசுறது எங்களுக்கு வந்து அதிகமா இருக்காது. ஆனா நான் இங்க வர்றப்ப என்னன்னா, இங்க ஸ்கூலை பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இன்னைக்கு முதல்ல எனக்கு இந்த ஸ்கூல்ல வந்தோடனே முதல்ல பிடித்தது என்னன்னா, ஒண்ணு இங்க வந்து எளிமையா எல்லா முறையிலும் ஒரு ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும்னா 4 இது வேணும். ஒண்ணு ப்ராடக்ட், அதாவது சில்ட்ரன், குழந்தைகள். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான வசதிகளையும் ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஐ கவுண்டர் ஐயாவும் சரஸ்வதி அம்மா அவர்களும் பிளஸ் இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் ஃபேக்கல்டி ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து வேணுங்கிற அவர்கள் நிலத்தை நன்கொடையாக கொடுத்து பில்டிங்கை கட்டி படிக்கிற வழிமுறைகளை பண்ணி கொடுத்து எல்லாம் உங்களுக்கு வெவ்வேறு விதமான உங்களுக்கு வேண்டுமான வசதிகளை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் அது உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது. ரெண்டாவது ஃபேக்கல்டி, அதாவது டீச்சர்ஸ், உங்களுக்கு சொல்லித்தரவங்க, அவர்களும் அவர்களுக்கான ட்ரைனர்ஸ் சொல்லுவாங்க, அவங்கள படிப்பு சொல்லிக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளும் செமினார்ஸ் எஸ்டிடிஎல் உங்களுக்கு நிறைய அவங்களையும் சொல்லி அவங்களை மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டிய பணிகளையும் பூரா ஸ்கூல் பண்ணியிருக்கிறது. மூணாவது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்கூல் பெருசாகணும்னா அங்க இருக்கிற ஸ்கூலுடைய பில்டிங், லேப்ஸ், மேத்ஸ் லேப் வேணும், உங்களுக்கு பிசிக்ஸ் லேப் வேணும், கம்ப்யூட்டர் லேப்ஸ் வேணும், மீதி இதெல்லாம் அந்த இதுவும் எல்லா விதமான வசதிகளும் இங்கே இருக்கிறது. கடைசியான பங்கையும் அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தது கடைசி ஃபங்க்ஷன். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, குழந்தைகள் மத்தியில் ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்த்து ஒரு நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனா மாற்றுறது. ஐ திங்க் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் கரகாட்டம் உங்கள் ஃபங்க்ஷன்ல 300 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே கோஆர்டினேஷனோட இன்னைக்கு நீங்க பங்கெடுத்த இந்த நிகழ்ச்சியும், நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்க ஒவ்வொருத்தரும் திருக்குறள் பாடிக்கிட்டு இருந்தது எல்லா இதையும் பார்க்கறப்ப என்னன்னா, இந்த மாதிரி எல்லா பள்ளிகளிலும் தொடங்கினார்கள் என்றால் ஐ திங்க் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்துறதுக்கு வேற எந்த விதமான அவசியமே இருக்காது, நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன பண்ண வேண்டுமோ அத்தனையும் ஐ திங்க் இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனும் மேனேஜ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லா ரொம்ப நல்ல விதமா பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கிற கடைசி இது ஒண்ணுதான், அது என்னன்னா, உங்ககிட்ட கொடுத்திருக்கிற வாய்ப்பை எங்களுக்கும் ஆசிரியர்கள்லாம் இருக்கப்ப அந்த சின்ன இது மட்டும் சொல்லுறேன். எங்களை வந்து இப்பதான் நீங்க முக்கால்வாசி டேப்லெட்ல ஸ்பைடர்மேன், பேட்மேன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல எங்க ஆசிரியர்கள் எல்லாருமே ஸ்பைடர்மேன், பேட்மேன் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பதான் அடிக்கிறதெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் நடக்கக்கூடாது, இப்ப எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கீங்க. நாங்கெல்லாம் ராணுவ ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரு தப்பு பண்ணோம்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து எங்க ஆசிரியர்கள் டெஸ்க் மேலேயே ஜம்ப் பண்ணி வந்து அடி போட்டுட்டு திருப்பி ஜம்ப் பண்ணி திருப்பி போயிடுவார்.
அதனால அவரே ஒரு பேட்மேனும் ஸ்பைடர்மேனும் இல்ல, முட்டி போட வச்சு எங்களை நாள் பூரா முட்டி போட வைப்பார். ஆனா அதுக்கு அப்புறம் நடக்கிறது தான் எல்லாத்த விட மனசுக்கு, எங்களுக்கு அவர் அடித்ததோ இல்ல அவர் திட்டினதோ இல்ல அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்ததோ ஒரு நாள் கூட மனசில் வைப்பதில்லை. ஏன்னா அதே ஆசிரியர் சாயங்காலம் ப்ரெப் பீரியட் நடக்கும். அதாவது 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் திருப்பி ஸ்கூலுக்கு வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஸ்கூல்ல. அப்போ வந்து உன்னைய பார்த்து, செல்வா நீ இப்போ பண்ணது, நீ வந்து காலையில் நீ பண்ணாமல் இப்படி வந்தது தப்பு, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், இப்போ எப்படி இருக்கும்போது வழியெல்லாம் இல்லையே, நல்லா இருக்கியா, அடுத்த தடவையிலிருந்து தப்பு நடக்கக்கூடாதுன்னு ஒரு மனம் நெகிழ்ந்து உங்ககிட்ட பேசி உங்களை திருப்பி இன்னும் நல்லா படிப்பீங்கன்னு சொல்லி பாராட்டி ஒரு நல்ல ஒரு வழியை காமிப்பார். அந்த இதுக்கு அதனால எங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததுல எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுல ஒரு நல்லதுதான் இருக்குன்ற ஒரு இது தெரியும் எங்களுக்கு. அதனாலதான் நாங்க அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களை கண்டித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அது நமக்கு நல்லது பண்றதாக நினைத்து நாங்கெல்லாம் படித்து முன்னேறினோம். இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன், இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஒரு கமிஷனர், போலீஸுடைய ஒரு கமிஷனர் ரேங்க்ல இன்னைக்கு நான் நின்றுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் அவர்கள் கொடுத்த வரம். இதெல்லாம் அவங்க எங்களுக்காக கற்றுக் கொடுத்தது எல்லாம். அதனால நாங்க அதுல தயக்கப்படாம இதுல எல்லாம் படிச்சு முன்னேறி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்களும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இவ்வளவு நல்ல பள்ளியில இன்னொரு ஒரு முக்கிய இது பார்த்தேன். நிறைய கான்வென்ட் ஸ்கூல் நான் பார்க்காத, ஐ திங்க் எத்தனை ஸ்கூலை என் வாழ்க்கையில பார்த்திருப்பேன் கிடையாது, எத்தனை காலேஜஸ் பார்த்திருப்பேன் கிடையாது. ஆனால் தமிழை முக்கியத்துவம், ஒரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துற ஒரே கான்வென்ட் ஸ்கூல் ஐ திங்க் அது வந்து ஏஜிஎன் ஸ்கூலா தான் இருக்க முடியும். அது ரொம்ப நல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் மிகப்பெரிய இது. ஏன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் மரம் எவ்வளவு பெரிய மரமா ஆகலாம், ஒரு பெரிய ஆலமரமாக கூட ஆகலாம். ஆனா அதோடைய ரூட்ஸ், அதோடைய வேர்கள், அதை பற்றி அது மறந்துருச்சுன்னா பின்னாடி அந்த மரமும் கிடையாது, எதுவுமே அதுக்கு மேல அந்த மரம் வளரவும் முடியாது. அதனால என்னைக்கா இருந்தாலும் நம்மளுடைய வேர்களை என்னைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். ஞாபகம் வச்சிருந்து நாம ஒவ்வொருவரும் நமக்கு பள்ளி கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி உலக அளவில், இந்திய அளவில் மட்டும் சொல்ல, உலக அளவில் நீங்க எல்லோரும் நல்ல மாணவர் மாணவிகளாக இருந்து நல்ல நல்ல அப்பாயின்மெண்ட், நல்ல பொசிஷன்ல வந்து இந்த ஸ்கூலுடைய பேரையும் தமிழ்நாட்டு பேரையும் பாரத நாட்டு பேரையும் நீங்க எல்லாரும் முன்வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். நீங்க எல்லாரும் கட்டாயம் பண்ணுவீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை மட்டும் எல்லாரும் பண்ணும். இதுக்கு மேல ஐ திங்க் ஐ வில் க்ளோஸ் மை ஸ்பீச். எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த சேர்மன் சார், கரஸ்பாண்டன்ட், வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், மற்றபடிக்கு ஃபேக்கல்டி, ஸ்டாஃப், ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பொங்கல் திருநாள் இன்னைக்கு அழைப்புதல் கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் பொங்கல் விழாவும் இன்னைக்கு வந்து எங்களுக்கும் இராணுவத்துக்கும் கூட ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. 15ஆம் தேதி பொங்கல் ஹேப்பன்ஸ் டு பி ஆர் ஆர்மி டே ஆல்சோ. எங்களுடைய 18ஆம் தேதி தான் ஆர்மி டே. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா அன்னைக்கு தான் முதல் இராணுவ தளபதி கரியப்பா வந்து 1949 பழைய பிரிட்டிஷ் ஜெனரல்கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்றாரு. அதனால பொங்கல் திருநாள் எங்களுக்கு ஆர்மி டேயும். அதனால ரெண்டுக்குமே உங்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். பொங்கலை போல இனிப்பாக அடுத்த ஆண்டு அமையணும், எல்லாரும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி வாழ்த்திட்டு என்னுடைய நன்றி, வணக்கம்.
Thank you.
அந்த உரியடிக்கும் முறை முடிகிறது. மேலும் கண்களை கட்டி சுற்றி இருந்த பிறகு தாங்கள் உரியடிக்க செல்லலாம். அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள். அவர்களை பொங்கல் வாழ்த்து கூற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குழந்தைகளே. உங்களுடைய இந்த நடனம் இந்த கரகம் மிக 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 சிறப்பாக இருந்தது. பாராட்டுகள். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வாருங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது அரங்காவலர் ஐயா திரு காசிகவுண்டன் ஐயா அவர்களை பொங்கல் வாழ்த்து கூற அன்புடன் அழைக்கின்றேன். குட் ஆஃப்டர்நூன் குழந்தைகளே. இந்த வருடமும் இங்கே உங்களுடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதில் கலந்து கொள்வதில் மகிழ்கிறேன். இப்பொழுது படிப்பை விட்டு அடுத்த 5 நாட்களும் விளையாட்டு நாட்கள். அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் குழந்தைகளே. நல்ல மகிழ்ச்சியாக இன்று இருக்கின்றீங்க. இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து ஆண்டு முழுவதும் பரவணும். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து காளிகவுண்டர் ஐயா அவர்களை மாணவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து வழங்கும். ஹலோ. இந்த இனிய பொங்கல் திருநாளில் திரு கவுண்டர் சரஸ்வதி அம்மாள் அழைப்பின் பேரிலே நானும் எமது குமாரன் சுந்தர செல்வன் அவர்களும் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலேயே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்கிறோம். அற்புதமான இந்த பள்ளிக்கு வேறு சொல்ல வேண்டுமானால் காமராஜர் பள்ளி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு காமராஜர் நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கிற இந்த இனிமையான பள்ளியை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த இனிய பொங்கல் வாழ்த்தை மிக சிறப்பாக கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளி மேலும் வளர்ந்து ஒரு கல்லூரியாக உயர்வு பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக
இளம்பிறை. இதமான தென்றல் நம் அனைவரையும் இனிதாக தொட்டு செல்லும் இந்த இனிய மதிய வேளையிலே அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான, புதுமையான, ஆனால் எளிமையான பொங்கல் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு விழாவை நான் இது மாதிரி எப்பவுமே பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வந்து வெளிநாட்டில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி நான் ஒவ்வொரு தடவை அமெரிக்கா போகிறப்ப கூட வந்து பார்க்கறது உண்டு. அங்கே பார்த்தா எப்படி ஒரு குறுகிய 400 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் எப்படி அமெரிக்காவில் வந்ததுன்ற மாதிரி ஒரு வெளிப்படை இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அவங்க வாழ்நாளில் பார்த்துக்க முடியாது. எந்த அமெரிக்காவாகட்டும் எந்த அயல்நாடாகட்டும் இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவை சத்தியமா எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்வான நம்முடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கின்ற ஒரு மிக மிக உயர்வான ஒரு இந்த பண்பாட்டை நாம் அனைவரும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கே எடுத்து செல்ல வேண்டும். இதை நம்முடைய தமிழர்களுக்கே உரிய ஒரு மிகச்சிறந்த விழாவாக இதை நாம் கருதுகிறோம். இந்த விழாவானது உலகெங்கும் தமிழர் பெருமையை பறைசாற்றும் விதத்திலே அமைய வேண்டும். எதிர்காலத்திலே இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தின் பெருமையை உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஏற்று மகிழ்ச்சிகரமாக இந்த பொங்கல் விழாவை உலகெங்கும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி என்ற ஒற்றை வார்த்தையில் ஒளிந்திருக்கும் மகிழ்ச்சி அற்புதமான வாழ்க்கைக்கு விட்டிடும். தற்போது நன்றியுரை வழங்கும் நேரம் இது. நன்றியுரையை வழங்கிட இளம்பறை மணிமாறன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் நம்மளுடைய பொங்கல் விழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பரிந்துரைத்து அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் அங்கிருந்து நமக்கு அவங்களையெல்லாம் பரிந்துரைத்து நம்மளுடைய பள்ளிகளுடைய சிறப்புகளை அவங்க கிட்ட சொல்லி நமக்கு நம் பள்ளிக்கு வருகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் செய்தது அவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது கொடைமாட்சி அறக்கட்டளையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழாவிற்கு அனுமதி அளித்து எங்களுடன் இணைந்து ஊக்கம் அளித்த கொடைமாட்சி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். மேலும் இவ்விழா சிறப்புடன் நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொடைமாட்சி அறக்கட்டளையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கரகாட்ட கலைஞர் அனைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழா நடைபெற ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி ஆசிரியர்கள் அங்கு அமர்ந்து அந்த கரகம் செய்யறதுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிக்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு குழு இருந்தால் அந்த போட்டி இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் வந்து கரகம் கலைஞரோட இருந்த மற்ற குழு கலைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கரகம் தானே அப்படின்னு விலகி போகாம சிலம்பம் மாஸ்டராக இருந்தாலும் சரி எல்லா கலைஞர்களும் வந்து கரகம் கலைஞருக்கு நேற்று உதவி செஞ்சு நேற்று அந்த வேலைகள்லாம் முடிக்க அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை கொடைமாட்சி அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மாணவர்களே.